எங்கள் பாப்பா ஸ்கூல் விட்டு அப்போ தான் வந்துச்சுங்க. வந்தவுடனே நான் என்கிட்ட பேசுதே இல்லையே. எங்கள் சுப்பிரமணி, பைரா, பூனை இதெல்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். அவங்கக்கிட்ட விளையாண்டு தாங்க என்கிட்டயே பேசுவாங்க. ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிட்டேன், என்ன ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னு அப்புறமேட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்கன்னா பார்த்துக்குங்க. பாருங்கள், வந்தவுடனே நாயிட்டு தான் விளையாடும். அதுக்கு சுப்பிரமணி, பைரா, சோட்டா இதெல்லாம் ரொம்ப இஷ்டங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்த உடனே நல்லா விளையாட சத்தம் போடக்கூடாதுங்கிறான். புரியலையா? சத்தம் போடக்கூடாது. அது அழுகுதுன்னு சொல்லிட்டு பாப்பா உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரா கிட்ட போய் விளையாடலான்னு சொல்லி விளையாண்டுச்சு. பைரா என்னன்னு தெரியல, சரியான கட்டுக்குள்ளே இருப்பானாட்டம் தெரியுது. அவன் சும்மா உருன்னு ஒரு மாதிரி சவுண்டு விட்டான் கடிக்கிற மாதிரி. அவன் கோவத்தில் அவன் உட்காந்துட்டான் மூளையில் போய். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் பைரா சுப்பிரமணி கோச்சிக்கிட்டான்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து நீ கோச்சிக்காதடா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா, அதை நான் தாம்மா தள்ளி விட்டேன், அதனால் பைராக்கிட்ட போய் விழுந்துட்டான் சுப்பிரமணி, அதனால தாம்மா அவன் கோபம் ஆகிட்டான் அப்படின்னு பாப்பா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைராக்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு பைராக்கிட்டையும் பாப்பா போய் கொஞ்சிச்சு. யாரையும் விட்டு கொடுக்காதுங்க. பைராவையும் விட்டு கொடுக்காது பாப்பா, சுப்பிரமணியும் விட்டு கொடுக்காது. நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் தம்பி கூட பார்த்திங்கன்னா மிரட்டிடுவோம். பைராவை சுப்பிரமணியெலாம் மிரட்டிடுவோம். ஆனால் பாப்பா சுப்பிரமணி, பூனை எதையுமே மிரட்டாதுங்க. அடிக்கவும் அடிக்காது. பொழுதுக்கும் செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ இஷ்டங்க. அவங்கன்னா ரொம்ப உயிர் பாப்பாவுக்கு. அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட பாப்பா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. பாப்பாவுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுவாங்க. பார்த்துக்குங்க, 2 பேரும் படுத்துருக்க வாட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ மிரட்டினாலும் பைராலாம் எதுவுமே செய்யவே மாட்டாங்க. அவன் பாட்டுக்குள்ள சமத்து பையன். அவ்வளோ அமைதியாக இருப்பான் அவன். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் பப்ளு கொஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிக்கு சரி கோவம். சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான். அவன் முகமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சோகமாகிடுச்சு. பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு தான் கொஞ்சுவாங்க. அப்புறம் பார்த்தா சுப்பிரமணிக்கிட்டே தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சிறதுக்கே இந்த பாடு. இவன் பப்ளுன்னா நல்லா திரும்பி பார்ப்பான். நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூடயே தாங்க சுற்றி வருவான் பப்ளு. பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கறான்ட்டு. பப்ளுன்னா நம்ம பின்னாடியே எங்கே போனாலும் சரி கூடையே தான் வரும், கூடையே தான் போகும். அந்த மாதிரிங்க இந்த பப்ளு நல்லா பழகுது. என்ன தூக்காத பூனையவா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பின்னாடியே தூக்கி வச்சுக்கிட்டு இதை கட்டி போடுறியா இல்லையான்னு கைத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது பண்ணுறான். இது பாருங்கள், 2 பேரும் எப்படி போய் உக்காந்துக்கிட்டாங்க. பாப்பா பேசுகிற சவுண்டு, விளையாட சவுண்டெலாம் இதில் கேட்காதுங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தறி ஓடுதுங்க பற்ற, அதனால் சவுண்டு ஃபுல்லாக வருது, இறைச்சலாக வருது, கேட்க முடியலன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன்.